الحمد لله رب العالمين والصلاة والسلام على محمد بن عبد الله وعلى آله وأصحابه وأتباعه إلى يوم القيامة، أما بعد. وقد قال الله تعالى: واتقوا الله واعلموا أن الله مع المتقين، صدق الله العظيم. وقال صلى الله عليه وسلم فيما رواه البخاري: ما تقرب عبدي إلي بشيء أفضل من أداء ما افترضت به إلى آخر الحديث، صدق رسول الله صلى الله عليه وسلم. கனிமன் அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா கண்ணியமான ரமலான் அடையக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசிபாக்கி. ரமலான்றது அல்லாஹ் தஆலா எண்ணி தந்த சில நாட்கள், ஐயாம் மஅதூதா. குர்ஆன்ல சொல்றான், நான் எண்ணி சந்திக்கிற நாட்கள். எனவே அந்த நாட்களை ரொம்ப பிரயோஜனமாக கழிக்கணும். அந்த நேரங்கள், நிமிடங்கள் ரொம்ப பிரயோஜனமானது. அது கழிந்து போனால் திருப்ப மீட்டெடுக்க முடியாது. அதனால ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை எவ்வாறு கழித்தார்கள்? ரசூலுல்லாஹ் ரெண்டு விதமாக ரமலானை பார்த்தார். ஒன்று லஅல்லக்கும் தத்தகூன், இரண்டாவது லஅல்லக்கும் தஷ்குரூன். அல்லாஹ்வோட தொடர்பான சில அமல்கள், இரண்டாவது அடியார்களோட சம்பந்தப்பட்ட சில நல்ல அமல்கள். அல்லாஹ்வோட தொடர்பட்ட அமல்கள் என்று சொல்லும் பொழுது அன்பாந்தவர்களே, முதலாம் தரத்தை வகிக்கிற தக்வா. எங்களிடத்துல தக்வாவை அதிகரித்துக் கொள்ளணும். தக்வான்னு சொல்றது அல்லாஹ்வின் மூலம் கடமையாக்கப்பட்ட விடயங்கள்ல ஆசையோட தேற்றத்தோடு செய்வது, அல்லாஹ்வின் மூலமா தடுக்கப்பட்ட விடயங்களை அதை வெறுத்து நடக்கிறது. இந்த உணர்வு தான் தக்வான்னு சொல்றது. எனவே இதனால உருவாகிறது அல்லாஹ்வுடைய நெருக்கம். அதனால தான் அல்லாஹ் தஆலா கடமையாக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய ஃபர்லுகள் எங்களுக்கு தர்ற நோக்கமே குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், நோன்பு கடமையாக்கப்பட்டது. கடமை என்றதுடைய அதனுடைய பின்னணி என்னன்னா, அல்லாஹ்வோட உள்ள நெருக்கத்தை அதிகரிக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹ்வோட நீங்க நெருங்கணுமா, அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கின விடயங்களை நிறைவேற்றத்துக் கொண்டுதான் அல்லாஹ்வோட நெருக்கம் எத்தகர்ரம் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே இந்த கடமையை நாங்க அதை ஒரு கடமையாக அல்லாஹ்வின் மூலமா எங்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு அருளாக நினைத்து செய்யும் பொழுது அல்லாஹ்வோட உள்ள முஹப்பத் எங்களுக்கு அதிகம். கனிமன் அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே இந்த அல்லாஹ்வுடைய உறவை, பந்தத்தை நாங்க உறுதிப்படுத்துறது தான் தக்வாவுடைய முதலாவது நோக்கம். எனவே உள்ளம் நோவு பிடிக்கும், உள்ளம் நோவு பிடிக்கக்கூடியதா மாறணும். கனிமன் அல்லாஹ் நல்லடியார்கள், அல்லாஹ்வுக்கும் எங்களுக்கு மத்தியில் உறவுகள் என்று சொல்லும் பொழுது உலமாக்கள் முனாஜா, முராகபா, முஹாசபா, அல்லாஹ்வோட உள்ள உறவுகள் இது மூன்று தான். சதாவும் அல்லாஹ்வோட பேசக்கூடிய உணர்வு எங்களுக்கு ஏற்படும். ரப்போட கதைக்கணும், எங்களோட கஷ்டங்களை, எங்களோட நலவுகளை, எங்களோட தேவைகளை அல்லாஹ்வோட நாங்கள் கதைச்சு அவனோட உள்ள உறவு ஸ்ட்ராங். இதுக்கு தான் ரசூலுல்லாஹ் சில அமல்களை ரமலான் எங்களுக்கு காட்டி தராங்க. ஒன்று தான் கியாமுல் லைல், இரவு வணக்கங்கள். இரவு மாத்திரமல்ல, நின்று வணங்கக்கூடிய வணக்கம். மன் காம ரமலான், நபி அவர் நின்று வணங்குது ரமலான் பகலுடைய நேரங்களில், இரவுடைய நேரங்களில் சுன்னாக்கள், ஃபர்லான தொழுகை இதெல்லாம் பேணி தொழக்கூடியவங்களா மாறணும். தொழுகை அது துஹாவா இருக்கலாம், தஹஜ்ஜுதா இருக்கலாம், அவ்வாபின் நல்ல அடியார்களின் தொழுகை என்று அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டு நல்லவர்களின் தொழுகை. எனவே எல்லா தொழுகைகளும் சுன்னாக்கள், ஃபர்லுகள், ரவாத்திபுகள், நவாஃபில் எல்லாத்தையும் தொழக்கூடியவங்களா மாறணும். இரண்டாவது அமல் குர்ஆன் திலாவத். குர்ஆனை அதிகம் ஓதுறதுக்கு நேரம். இன்னைக்கு நிறைய பேர் நாங்க மொபைல்ல பார்த்து குர்ஆன் ஓதுறோம். ஆனா ரமலான்ல முஸ்ஹஃபை பார்த்து, ரமலான்ல மாத்திரமல்ல ஏனைய நாட்கள், இதர நாட்கள்ல கூட குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய தன்மைகள் உருவாகும். குர்ஆனை பார்த்து ஓதணும். கனிமன் அல்லாஹ் நல்லடியார்களே, சலஃபு சாலிஹீன்கள், பெரும் பெரும் இமாம்கள், அவர்கள் பெரும் பெரும் வகுப்புகள் நடத்தக்கூடியவங்க தரிசுகளை நிப்பாட்டிட்டு முஸ்ஹஃபை அழைத்து வந்து குர்ஆனை பார்த்து அப்படியே ஓதக்கூடியவராக மாறிடுவாங்க. எனவே குர்ஆனை பார்த்து ஓதக்கூடிய மக்களாக மாறும். ஒரு முஸ்ஹஃபை கையில வச்சு கொள்ளுங்க. பிரயாணத்துல போறோமா, ட்ரெயின்ல, ஃபிளைட்ல எங்களுக்கு ஒரு தங்கிடம் ஏற்படுது, மொபைல்ல ஓதினத்துக்கு காவல்ல. ஆனா குர்ஆனை முஸ்ஹஃபை எடுத்து ஓதக்கூடிய பழக்கத்தை உருவாக்கணும். இரவு நேரத்தில் ஓதணும், குர்ஆனை ஓதுறதை கேட்கணும், குர்ஆனை பிறருக்கு ஓதி காட்டணும். இது ஒரு அமல் ரமலானுடைய. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குர்ஆனை ஓதி காட்டியிருக்கிறார்கள். எனவே ரமலான் காலத்துல குர்ஆனை ஒரு ஆலிமை சந்திச்சு மஸ்ஜிதுல இமாம்கள்ட்ட போயிட்டு உட்கார்ந்து அவங்களோட நின்று அவங்கள்ட்ட இருந்து குர்ஆனை காட்டி பார்த்து ஓதி திருத்தி கொள்ளும். எனவே மூணாவது அமல் தான் ரசூலுல்லாஹ் அதிகமா துஆல ஈடுபடுவார். துஆக்கு நேரத்தை அதிகமா கொடுக்கணும், அல்லாஹ்வோட பேசணும். அதாவது நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால, தஹஜ்ஜுடைய நேரம், அதானுக்கும் இகாமத்துக்கு மத்தியில, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு மஸ்ஜிதுல உட்கார்ந்து துஆக்கு நேரம். நாலாவது அமல் தான் அதுக்கார்கள் திக்ர்ல இந்த நாவை திளைக்க வைங்க. ரமலான் இல்லாத காலத்துல 100 வார்த்தை பேசுவோம்னால் ரமலான் காலத்துல 10 சுருக்கி கொள்ளுங்க. மற்ற 90% அல்லாஹ்வுடைய திக்ர்ல நாவை கொண்டு வாங்க.
நிறைய திக்ர்களை ரசூலுல்லாஹ் காட்டி தந்திக்கிறாங்க. பாருங்க, துஆ ஒன்று நபி அவங்க சொன்னாங்க, இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃவ ஃபஃபு அன்னி யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அந்த துஆல கூட ரசூலுல்லாஹ் ஒரு திக்ரை இணைத்து சொல்றார். இந்த திக்ரை கூட எங்களுக்கு இதர நேரங்களில், பொதுவான நேரங்கள் எங்களுக்கு மொழியலாம். இந்த துஆவை மொழிவது போன்று இந்த திக்ரையும் அதிகப்படுத்தி ஏனைய திக்ர்களையும் எல்லா அதுக்கார்களையும் நாவல அப்படியே நாங்கள் இந்த ரமலான் காலத்தில் பயன்படும். அஞ்சாவது ஒரு அமல் தான் இஅ்திகாஃப். நாங்கள் அல்லாஹ்வோடு அப்படியே லயித்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு நோம்புலையும் வஃபாத்தாக வரல கடைசி 10 மஸ்ஜிதில் தான் செலுத்துவார். கனிமன் அல்லாஹ் நல்லடியாரை இஅ்திகாஃப் சொல்லும் பொழுது இமாம் இப்னு கய்யிம் அல்-ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹ் உகூஃபுல் கல்ப், கல்பு அல்லாஹ்வோட அப்படியே தரிக்கணும். உகூஃபுல் கல்ப் அலல்லாஹ் வல் கல்வத்து பிஹ், அல்லாஹ்வோட அப்படியே லைத் அல்லாஹ்வோட ஆகிரணும். இதுதான் இஅ்திகாஃப். படை பிணங்களோட தொடர்பு எல்லாத்தையும் நிறுத்திக் கொள்ளணும். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்கள், இந்த அமல்கள் அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட அமல்கள் ஒன்று தக்வா அதிகரிக்கிறது, முனாஜா தொழுகை கயாமல் அதிகரிக்கணும், குர்ஆன் திலாவத் அதிகரிக்கணும், துஆக்கள் அதிகரிக்கணும், ஜிக்ருகள் அதிகரிங்க, இஅ்திகாஃப் உடறீங்க. இந்த 6 அமல்களை எங்களோட ரமலான்ல எந்த நேரத்தையும் தவற விடுவாங்க. இது அல்லாஹ்வோட சம்பந்தப்பட்ட அமல்கள். அடியார்களோட சம்பந்தப்பட்ட அமல்கள் என்று சொல்லும் பொழுது ஹதீஸ்ல புகாரி ரிவாயத், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான அஜ்வத பில் கைரி மினர் ரீஹில் முர்ஸல். நபி அவர்கள் ரமலானுடைய காலத்துல வேகமாக வீற்றக்கூடிய காற்றை விடவும் நலவுகளில் அதிகமாக படுத்துவார். கைன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் சதகாக்கள், நலவுகள், பிறரோடு நடக்கக்கூடிய எல்லா நலவுகளும் இந்த இடத்துல நடக்கும். இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹ் ஏன் இந்த இடத்துல வேகமா வீசக்கூடிய காற்று என்று சொன்னதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். காற்றுன்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அது எல்லா மக்களையும் அடைவெடுத்து, ஒரு சாரார மாத்திரம் ரசூலுல்லாஹ் முழு உம்மத்தையும் அடைவெடுத்துக் கொள்ளும் நபியோட நலவுகள். எனவே எங்களோட நலவுகளும் முழு உம்மத்தையும் அடைவெடுத்துக் கொள்ளக்கூடியதான். அதில் ஒன்று நான் நல்ல மெல்லின மாறுற முறையில் பேசுறது, மக்களோட, மனைய மக்களோட, பிள்ளைகளோட, அண்டை வீட்டாரோட இரக்கமாக நடந்து கொள்றது, இரக்கமான வார்த்தைகளை பேசுறது, இன்னும் மன்னிக்கிறது, மறக்கிறது, மக்களோட தவறுகளை, குற்ற குறைகளை மன்னிக்கிறது, மறக்கிறது. இது போன்ற மக்களோட உள்ள உறவுகள்ல நல்ல முறையில் எங்களை மாற்றிக்கொள்ளும். அடுத்ததுதான் சதகா. அதிகமாக கஷ்டமான மக்களோட கஷ்டங்களை பங்கெடுக்கிறது, ஏழைகளோட துன்பங்களை பங்கெடுக்கிறது, அவரோட நலவுகளை பங்கெடுக்கிறது, அவரோட இருக்கிறது, பேசுறது, அவங்களோட ஒன்றிணைஞ்சு நடக்கிறது. ரமலானுடைய ஒரு நோக்கம் இது. அதனால தான் ரசூலுல்லாஹ் அதிகமாக தர்மம் கொடுக்கக்கூடிய மாதமாக இதை மாற்றினார்கள். கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு ஹதீஸில் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா துன்ஸரூன வ துர்ஸகூன பிதுஆஃபாயிக்கும். மற்றும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், இன்னமா யன்சுருல்லாஹ ஹாதிஹில் உம்மத பிதுஆஃபாயிஹா. கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இது ரொம்ப முக்கியமான ஒரு ஹதீஸ். கஷ்டமான ஏழைகள், பலகீனமானவர்கள் கொண்டுதான் எங்களுக்கு உதவி செய்யப்படுது. துர்ஸகூன், ரிஸ்க் அளிக்கப்படுது. யாரோ ஒரு ரிஸ்குடைய விஸ்தீரத்தை எதிர்பார்க்கிறாரோ, அவர் அல்லாஹ்வுடைய உதவிகள் எதிர்பார்க்கிறாரோ, நிச்சயமா அவர் இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய பலகீனமானவர்களோட பங்கெடுக்கணும், அவங்களோட இணைஞ்சு நடக்கணும், கஷ்டங்களை பங்கெடுக்கணும், அவரோட தேவையில பார்த்து தேடி பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். சதகா கஷ்டமானவரை பார்த்து தேடி செஞ்சு கொடுக்கணும். எத்தனையோ பேர் வாய துறக்க அமைக்கிறான், விதவிகள், எத்தனையோ பெண்கள், எத்தனையோ சிறார்கள், வாலிபர்கள், எத்தனையோ வயது முதிர்ந்தவர்கள், எத்தனையோ கிராமங்கள் கஷ்டத்துன்பத்தோட மக்கள் வாழ்றாங்க. தேடி அவங்கள பார்த்து தேடி அவங்களோட கஷ்டத்துல பங்கெடுக்கணும். ஏன் அவர்களோட தங்களுக்கு அல்லாஹ்வுடைய உதவியும் இருக்குது, அவர்களோட தங்களோட ரிஸ்கோட அபிவிருத்தியும் இருக்குது, எங்களோட ரிஸ்க்கும் அளிக்கப்படுது. கனிமன் அல்லாஹ் நல்லடியார், இது போன்று ரமலானுடைய காலத்துல ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பிரதானமான ஒரு அமல் தான் நோம்பு திறக்கிறத நேர காலத்துட செய்வார்கள். லா யஸாலு நாஸு பிகைரின் மா அஜ்ஜலு ஃபித்ர். புகாரி ரிவாயத். இந்த மக்கள் நலவுலே இருந்து கொண்டிருக்கணும், நலவு கிடைச்சு கொண்டே இருக்கும். நோம்பு திறக்கிற நேரத்தை சரியாக அதே நேரத்தில் அதை பிற்படுத்தாம அந்த நேரத்துக்கு நோம்பு திறக்கும். இது போல தஸஹரு ஃபஇன்ன ஃபிஸ்ஸுஹூரி பரக்கா. அது புகாரி ரிவாயத். சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹரை நீங்கள் செய்யுங்க. கஷ்டத்தோட டயர்டோட படுப்போம், சார் செய்யாமல் அப்படியே நோம்பை கண்டினியூ பண்ணோம் இல்லை. நபியோட ஒரு பிரதானமான சுன்னத் சஹரை செய்யுங்க, அதுக்கு நேரத்துக்கு கொடுங்க, அது ஒரு இபாதத்தாக கழிங்க. நோம்பு திறக்கிறது இபாதத், சஹரும் இபாதத். எனவே கண்ணியமான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த எல்லா அமல்களும் எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எடுத்து நடக்கணும், பேணுதலாக செய்யணும். இது போன்ற நல்ல அமல்களை மக்களிடத்தில் பேசி சொல்லணும், எத்தி வைக்கணும். எத்தனையோ பேர் நலவுகள்
அவங்கள இடத்துல போயிட்டு சென்றடைறதுக்கு வழிகள் எல்லாம் இருக்குது. இன்னும் எங்களுக்கு தெரிஞ்ச மக்களுக்கு இந்த நலவுகள் எல்லாம் பகிர்ந்து கொள்வது. அல்லாஹ் தஆலா இந்த ரமலானை அல்லாஹ்க்கு விருப்பமான முறையில் கழித்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு கழித்தார்கள் இது போன்று கழிப்பதற்கு தௌஃபீக் செய்து இதில் வாக்களிக்கப்பட்ட எல்லா நலவுகளையும் அடைந்து கொள்ளக்கூடிய மக்களை ஆக்கி உலக மக்களுக்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் விமோசனத்தை கொடுத்து இந்த உலக மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு விமோசனத்தை கொடுத்து நிம்மதியாக கண்ணியமாக வாழ்ந்ததுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமா வழங்கும் பாபுர் ரையான் சுபனத்து வாசல் ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி.